ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பேச்சு, சனி பேச்சு, ராகு கேது பேச்சு இப்படின்னு இது நடுவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ். ஸோ நம்ம தொடர்ச்சி அது மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் மாத பலன்கள், ஜூன் மாதம் ராசி பலன்கள் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். போன மாசம் மே மாசம் நம்ம பலன்கள் பேசினப்ப நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணீங்க, கமெண்ட்ஸ்ல விஷ் பண்ணீங்க, ஃபோன் பண்ணி விஷ் பண்ணீங்க. நிறைய பேர் நம்மள்ட்ட ஜாதகம் பார்த்து பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. 3 கிரக பயிற்சி நடந்துச்சு. இந்த 3 கிரக பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி 3க்குமே நம்ம வீடியோ போட்டிருப்போம். பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்த்தவங்க உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துவோம். இந்த மாதம் என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகை. பக்ரீத்ங்கிறது உலகம் முழுக்க உள்ள இஸ்லாமிய நண்பர்கள் கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு விசேஷம். உலகம் முழுக்க உள்ள முஸ்லிம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் முதல்ல. சரி, ஓகே. அடுத்து 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் வருது. வைகாசி விசாகம் அப்படின்னாலே விசாகம் முருகன் பிறந்த நட்சத்திரம். அப்ப வைகாசி விசாகம் முருகன் பிறந்த அந்த நாளை நம்ம கொண்டாடுறதுதான் பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம். பொதுவாக இந்த விசாக நட்சத்திரம் யார் வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தவங்க முருகனோட பேர் ஆட்டோமேட்டிக்கா வச்சிருப்பாங்க அவங்களுக்கே தெரியாம. பாலமுருகன், பாலன், பாலதண்டாயுதபாணி, சண்முகா, சரவணன், இது மாதிரி சுப்பிரமணி, இது மாதிரி ஏதோ ஒரு வகையில முருகனோட பேரை அவங்க குடும்பத்துல ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க. வைகாசி விசாகம் என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு 5 முகம் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த 5 முகம் இல்லாம 6வது ஒரு முகம் வரும், அதாவது அதோ முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6வது முகமா வர்றதுதான் முருகப்பெருமான் அப்படின்வாங்க. அதுல அந்த சிவபெருமான் பார்வதி தேவி ஏதோ சேர்ந்து 6வது ஒரு முகம் பிறக்கும். அந்த 6வது முகம் பேர் தான் அதோ முகம்னு சொல்லுவாங்க. அதுதான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முருகனோட நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அந்த சிவனோடைய பார்வதியோட 2 பேரோட ஆசீர்வாதம் நம்ம கிடைச்ச மாதிரி. அப்ப இந்த முருகன் பிறந்ததான் நம்ம வைகாசி விசாகம் கொண்டாடுறோம். அந்த வைகாசி விசாகம் உலகம் முழுக்க உள்ள முருகன் கோயில மிகப்பெரிய விசேஷம். அதுல முக்கியமா திருச்செந்தூர்ல நல்லா பண்ணுவாங்க அந்த விசேஷத்தை. எல்லா முருகன் கோயிலையும் இருக்கும். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிந்தால் திருச்செந்தூர் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சரி, இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? நமக்கு பொதுவாகவே தெரியும், நமக்கு முருகன் அப்படின்னால முதல்ல குழந்தை அப்படிதான் ஞாபகம் வரும். அப்ப குழந்தை வரம் வேண்டி சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தாலும் சரி, இல்லாட்டி வைகாசி விசாகம் வர்றப்ப விரதம் இருந்தா முருகன் போல அழகான குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, கணவன் மனைவி விஷயங்கள பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். சரி, இந்த மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் மேஷ வீட்டுல இருக்கிறார். இது சுக்கிரன் சம வீடுன்னு சொல்றது. இவ்வளவு நாள் உச்சமா இருந்தாரு, இப்ப மேஷத்துல சம வீட்டுல இருக்கிறார். சரி, அடுத்த சூரியன் பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி வரை இங்க இருப்பார். 15ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுனத்துக்கு போயிருவார். புதன் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் 2 முறை பயிற்சி ஆகிறார். அதாவது 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா புதன் இங்க 3ஆம் தேதி இங்க இருந்தாரு. 3ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன வீட்டுக்கு போயிருவாரு. இவர் திரும்ப 23ஆம் தேதி திரும்ப அடுத்த பயிற்சி வந்துருவார். இப்ப இந்த மாதத்துல புதன் மட்டும் 2 முறை பயிற்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி கடக வீட்டம் நீச்சத்துல இருந்தார். நீச்சத்துல இருந்து இப்ப சிம்ம வீட்டுக்கு வரார். 9ஆம் தேதி சிம்ம வீட்டுக்கு செவ்வாய் பகவான் வரார். கேது ஆல்ரெடி மே 18ஆம் தேதி இங்க வந்துட்டாரு. ராகுவும் மே 18 இங்க வந்துட்டாங்க. சனி பகவானும் மார்ச் மாசம் 29ஆம் தேதி பயிற்சி ஆகி இங்க வந்துட்டாரு. குரு பகவான் மே 14 குரு பயிற்சி ஆகி மிதுன வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த பயிற்சி எல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். பொதுவாக தமிழ்நாட்டுல இந்த மாசம் பாத்தீங்கன்னா அனல் காற்று வீசும். அதே இடத்துல ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆலங்கட்டி மழையும் பெய்யும் இந்த நேரங்கள்ல. சரிங்களா? அது இல்லாம அந்த கடலோர பகுதி இருக்குல்ல, வேதாரண்யம், கடலூர், இது மாதிரி கடலோர பகுதிகள், இந்த பகுதிகளில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு சின்ன பாதிப்பு, வேதாரண்யம், கடலூர் மாதிரி கடலோர மாவட்டங்கள்ல ஏதோ சின்ன பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம கேரளால பாத்தீங்கன்னா மழை பெய்யும். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கேரளால மழை பொழி கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி இந்த மாசம் பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், புஷ்பங்கள் இருக்குல்ல, பூ, இதோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாசத்துல. மஞ்சள் விலை கொஞ்சம் குறைவா இருக்கும். நாசனம் மற்ற விஷயங்களோட விலைகள்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன் இருக்கும் ஸோ பார்ப்போம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ புதுசா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்ப நம்ம விருச்சிக ராசியை பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு. பொதுவா ஒரு விருச்சிகம் இருந்தா குடும்பத்தை காப்பாற்றும் ஒரு பழமொழி இருக்கு ஜோதிடத்துல. ஒரு விருச்சிகம் குடும்பத்தையே பாதுகாக்கும், குடும்பத்தையே காப்பாற்றும் அப்படின்பாங்க. அதே மாதிரி தேலானை பேணி கொள்வாங்க. தேலான் அப்படின்னா தேல் சிம்பிள் விருச்சகம்.
அப்ப விருச்சிக ராசிக்காரங்க வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னா போய் விருச்சிக ராசிக்காரங்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து முன்னாடி சொன்ன பழமொழிகள். சரி, இப்ப இந்த மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இவ்வளவு நாள் உங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துல நீச்சமா இருந்தார். இப்ப அவர் நீச்சத்துல வெளியில வந்துட்டார், 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்துல சிம்ம வீட்டுல செவ்வாய் வந்து திக்பலம் ஆகுறாரு. அவர் யாரு? உங்களுக்கு ராசிநாதன். ராசிநாதன் வந்து நல்லா பவர்ஃபுல்லா இருக்கிறார். ராசிநாதன் வந்து 10ஆம் இடத்துல திக்பலமா இருக்கிறார். அப்ப என்னன்னா இவர் 2-3 வருஷமா கொஞ்சம் சரியில்லாம இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்ப படிப்படியே நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஏன்னா ராசிநாதன் திக்பலமா 10ஆம் இடத்துல போய் இருக்காரு. அப்ப என்னன்னா நீங்க பண்ற பிசினஸ் நல்லா இருக்க போதும். உங்க பிசினஸ்ல முன்னேற்றம் இல்லாம இருந்துச்சு, வருமானம் இல்லாம இருந்துச்சு, இல்ல வருமானம் குறைவா இருந்துச்சு, கடன் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா அதெல்லாம் சால்வ் ஆகும். ஏன்னா ராசிநாதன் போய் 10ஆம் இடத்துல நல்ல தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில் நல்ல விருத்தியாகும். தொழில எந்த பிரச்சனையுமே கிடையாது. வேலைக்கு போறவங்களுக்கும் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா 6ஆம் வீட்டு அதிபதி அவர் தான். 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் தான். அவரும் போய் 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப தொழிலும் நல்லா இருக்கும், வேலையும் நல்லா இருக்கும். நல்ல ஜாப் போவீங்க, புதுசா ஒரு ஜாப் கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து அரசாங்க வீடு. சிம்ம ராசிங்கிறது அரசாங்க வீடு. உங்களுக்கு அது 10ஆம் இடமா வேற வருது. 1ஆம் இடம் 10ஆம் இடம் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு 1ஆம் இடம் யாரு? செவ்வாய் தான். 1ஆம் இடம் ராசி. இப்ப ராசிநாதன் யாரு? செவ்வாய். அவர் போய் 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 1-10 தொடர்பு வரும்போது 6ஆம் இடம் வேற போய் தொடர்பு கொள்ளுது. அப்ப கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் போக வேண்டியவங்களுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரி, அடுத்தவங்க பாத்தீங்கன்னா வாக்குஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி குரு தான். 5ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு தான். அவர் 8ஆம் இடத்துல போய் இருக்கிறார். 8ஆம் இடத்துல இந்த மாசம் 3 கிரக சேர்க்கை. அங்கே அஷ்டமாதிபதி வேற இருக்கிறார். ஸோ இதனால என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னா குரு புதன் சூரியன் 3 பேர் சேர்க்கை இருக்கிறாங்க. இது ஒரு ஓகே, நல்ல சேர்க்கை தான். ஆனா 8ஆம் இடத்துல போய் இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். என்ன ஒண்ணுன்னா தடைப்பட்டு கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கிற நேரத்துல கிடைக்காது. இன்னைக்கு இவ கிடைக்கணும், இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்கும்னு நினைச்சீங்கன்னா அது இன்னைக்கு நடக்காது, 2 நாள் கழிச்சு நடக்கும். அது மாதிரி ஒரு தடைப்பட்டு 8ஆம் இடம்ங்கிற தடை தாமதங்களை குறிக்கும். ஸோ இப்போ முக்கியமான கிரகங்கள்லாம் 8ஆம் இடத்துல போய் இருக்கும்போது தடை தாமதங்கள் இருக்கும். ஒரு காலேஜ்ல சீட்டு வாங்க போறேன், ஒரு ஸ்கூல்ல சீட் வாங்க போறேன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் போனோன்னு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 2 முதல்ல நீங்க போய் அதுக்கு அலையணும், அப்பதான் கொடுப்பாங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல போய் புதன் வேற இருக்கிறார். கல்வி கிரகம் சொல்லக்கூடிய புதனும் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு 2ஆம் இடம் 5ஆம் வீட்டுக்குரிய குருவும் அங்க போய் இருக்கிறாரா. அப்ப கண்டிப்பா ஒரு முறைக்கு 2 முறை அலையிற மாதிரி ஒரு சீட்டுக்காக, காலேஜ் சீட்டுக்காக, ஸ்கூல் சீட்டுக்காக. சரி, அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி சனி தான். 4ஆம் இடம் சுபஸ்தானாதிபதி சனி தான். அவர் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறார். 5ஆம் இடத்துல சனி இருக்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனிக்கு 5 பரவாயில்ல. ஸோ அதனால 5ஆம் இடத்துல சனி இருக்கலாம். 5ஆம் இடத்துல சனி இருக்கும் போது என்ன ஆனா குழந்தைங்களுக்கு விஷயங்கள் நிறைய வளர்ச்சிகள் இருக்கும். சனி இருக்கிற இடத்த பெருக்கி விடுவார். அப்ப குழந்தைங்க விஷயத்துல ஒரு சின்ன உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும். குழந்தைங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா இப்ப சால்வ் ஆகும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காங்க அப்படின்னா பொதுவா 6ஆம் இடத்துல சுக்கிரன் மறைவு ஸ்தானம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு 7ஆம் அதிபதியில அவர் 7ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்துல இருக்கும்போது என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பெருசா வந்துடாது, இருந்தாலும் சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவனா தான் மனைவிக்கு, மனைவி வந்து கணவனுக்கு தேவையில்லாம ஒரு 2 நாள் 3 நாள் போய் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வருவாங்க. அது ஒரு சின்ன செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல போய் அவங்க மறைறாங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றாங்க பாத்தீங்களா. உணவு சம்பந்தப்பட்ட தொழில், இந்த மாதிரி கலை சம்பந்தப்பட்ட தொழில், ஏதாவது பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க, இது மாதிரி கலை சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க, சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா 6ஆம் இடம்ங்கிறது சர்வீஸ்ன்னு சொல்றது. அங்கே போய் சுக்கிரன் இருக்கும்போது அந்த வீட்டு அதிபதி நல்லா இருக்கிறார். உங்களுக்கு 10ஆம் இடத்துல பலமா இருக்காரு. அப்ப சுக்கிரனால நடக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஜவுளிஸ் கடை வச்சிருக்கவங்க, துணி கடை வச்சிருக்கிறவங்க, வெள்ளி பொருட்கள் வியாபாரம் பண்றவங்க, இவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும் போது இது விஷயங்கள் எல்லாம் பிளஸ் பாயிண்டா நடக்கும். மைனஸ்ங்கிறது நான் சொன்ன கணவன் மனைவி விஷயத்த ஒரு சின்ன மைனஸ், அவ்வளவுதான். பெரிய லெவலில் அதுவுமே கிடையாது. 8ஆம் இடத்துல குரு புதன் சூரியன் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண நேரத்துல உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாதிரி அந்த நேரத்துல அந்த விஷயம் நடக்கும். அதனால ஒரு சின்ன பிளஸ் பாயிண்ட் இருக்கு 8ல் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும். உங்களுக்கு 10ஆம் அதிபதி சூரியன் போய் 8ல இருக்கிறாரா. அப்ப என்னன்னா தொழிலையோ வேலையோ ஒரு சின்ன இடமாற்றம் பண்ணுவீங்க. தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் ஒரு இடமாற்றம், ஒரு 2 கடை தாண்டி கடையை மாத்துறதோ, இல்ல கடைக்குள்ளேயாவது ஒரு சின்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணுவீங்க, ஆல்டர் பண்ணுவீங்க, இல்ல வீட்டுல ஏதாவது ஆல்டர் பண்ணுவீங்க, இது மாதிரி நடக்கும். ஒர்க் பண்ற பிளேஸ்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களை மாத்தி விடுவாங்க. இப்ப இந்த பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு உங்களை மாத்தி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தாலும், இல்ல 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த மாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கும். சோ அது ஒண்ணு இருக்கு. அது கொஞ்சம் பிளஸ் பாசிட்டிவா தான் நடக்கும். ஏன்னா குருவோட சேர்றாங்கல்ல, உங்களுக்கு யோகக்காரன் குரு, அதனால குருவோட சேர்னால இது நல்லதுதான். அடுத்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 4ஆம் இடத்துல ராகு இருக்கும் போது மாடி வீடு கட்டுவீங்க.
மாடியில வீடு கட்டுவீங்க, இல்ல மாடியில ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் எடுப்பீங்க, இல்ல மாடியில ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் பண்ணீங்க வீட்டுல, இல்ல மாடி வீட்டுக்கே குடி போவீங்க, அபார்ட்மெண்ட்டுக்கு குடி போறதெல்லாம் ராகு 4ஆம் இடத்துல வச்சா இதெல்லாம் நடக்கும். அம்மாவோட ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். ஏன்னா அம்மாவோட ஹெல்த் கொஞ்சம் சஃபர் ஆகும் ராகு இருக்கும்போது. அது ஒன்றும் ஒரு நெகட்டிவ், மற்றபடி நல்லா தான் இருக்கும். நல்லா பிரம்மாண்டமான வண்டி வாங்குவீங்க, பைக்கா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, நல்லா பார்க்கறால அழகா பிரம்மாண்டமா இருக்கும், அந்த மாதிரி வாங்குவீங்க. 10ஆம் இடத்துல கேது இருக்கிறது வரைக்கும் நல்லதுதான். ஏன்னா 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். இப்ப 2 பாவி இருக்கு, செவ்வாயும் ஒரு பாவகிரகத்துல தான் வருவாங்க, கேதுவும் இருக்கு. அப்ப செவ்வாய் கேது இன்னைக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. அப்ப என்ன அப்படின்னா தொழில் நல்லா இருக்கும் முதல்ல சொல்லிட்டேன். அதே மாதிரி மாமியாரோட ஹெல்த்ல ஏதோ பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாமியார்னா யாரு, இந்த விருச்சிக ராசிக்காரங்களோ மாமியார் தான் 10ஆம் இடத்தை சொல்றது. அப்ப அந்த செவ்வாய் கேது இருக்கும்போது மாமியாருக்கு ஏதோ ஒரு சின்ன வைத்திய சொல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதில் கவனமா இருந்துக்கணும். வேற என்னென்ன நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா 8ஆம் இடமா, 8ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் போய் மாட்டிருக்கு. அப்ப 8ஆம் இடத்துல போய் இந்த கிரகங்கள் இருக்கும்போது வண்டி வாகனம் போகும்போது கவனமா போகணும். தேவையில்லாம பணத்தை எங்கேயும் கொடுத்து மாட்டிக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு தனகாரன் புதன் தான், தனஸ்தானாதிபதியும் குரு தான், தனகாரனும் குரு தான். ரெண்டுமே குரு வந்து 8ஆம் இடத்துல போகும்போது திடீர் அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டேன். அதே நேரத்துல தேவையில்லாம பணத்தை கொடுத்து மாட்டிக்க கூடாது எங்கேயாவது. ஏன்னா இங்க அஷ்டமாதிபதி வேற அங்கேயே ஆட்சியா இருக்கிறார். அப்ப தேவையில்லாம பணத்தை கொடுத்தீங்கன்னா வரத்துக்கு லேட் ஆகும், அவ்வளவுதான். என்ன வந்துடும், ஆனா இங்க கொடுத்தீங்க, ஒரு ஃப்ரெண்டு கேட்கறாங்க அப்படின்னு கடனை ஒரு 10,000 20,000 கொடுக்குறேன்னு கொடுத்தீங்கன்னா வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி மர்மஸ்தானங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடிவேது, யூரின் போறணும், மோசம் போற இடங்கள் மாதிரி மர்மஸ்தானங்கள் கவனமா இருந்துக்கணும். சுகர் இருக்கிறவங்க முக்கியமா சுகர் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கரன் போது சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். பெண்களா இருந்தா கர்ப்பப்பையில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து பயப்படுத்த சொல்லல, ஒரு முன்னெச்சரிக்கைக்காக சொல்றது. அதனால வேற எந்த பாதிப்பு கிடையாது. அதே மாதிரி உங்க ராசிநாதனோட கேது சேர்ந்துக்கும் போது சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். டிசிஷன் எடுக்கிறதால கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனா நல்லபடியா அமையும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல திக்பலம் ஆகுறாரு செவ்வாய். கேது இருக்கனாலும் சின்ன டிராபேக் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பாதிப்புகள் எல்லாம் கிடையாது. ராசிக்காரங்களுக்கு 25ஆம் தேதி 26ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கு. அந்த சந்திராஷ்டம நாட்கள்ல 8ஆம் இடத்துல சந்திரன் வருவார். இங்க ஆல்ரெடி 3 கிரக சேர்க்கை இருக்கு, இங்க சந்திரன் வேற போயிருவாரு. அப்ப சந்திரன் மதிகாரன் சந்திரன் வந்து 8ஆம் இடத்துக்கு போகும்போது பிரெயின் ஒழுங்கா வேலை செய்யாது. அந்த மாதிரி நேரத்துல தேவையில்லா டிசிஷன் எடுக்கக்கூடாது. முக்கியமான டிசிஷன் எல்லாம் சந்திராஷ்டமத்துல எடுக்கக்கூடாது. டிராவல்ல முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். உங்களோட ரெகுலர் ஒர்க்கை பாருங்க, புதுசா எதுவும் பண்ணாதீங்க சந்திராஷ்டம நாட்கள்ல. அதே மாதிரி வண்டி வாகனங்களை போகும்போது கொஞ்சம் கவனமா போய்க்கிங்க. பணங்காசு விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இதெல்லாம் இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல. மற்றபடி நான் சொன்ன நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. அந்த பாசிட்டிவான விஷயங்களை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. நெகட்டிவ் சொன்னதுல கொஞ்சம் கவனமாவே இருக்கு. விருச்சிகராசிக்காரங்க நிறைய பேர் நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாசம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஸோ நம்ம இப்ப 12 ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது என்னட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் என் ஃபோன் நம்பர் இருக்கு, ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல உங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன் கிடைச்சுவாங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.